அல்லது அங்கு உணவு கிடைக்காமல் தள்ளாடினோமே அதை பற்றி பேசுவதா? அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணமில்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதிரத்தை விற்று நாம் வீடு வந்து சேர்ந்தோமே அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி ஐயா பேசுவது? நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே அதை பற்றி பேசுவதா? ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் SSR அவர்களை பேச வைத்தீர்களே அதை பற்றி பேசுவதா? அதற்காக நான் உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே அதை பற்றி பேசுவதா? பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா, இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே அதை பற்றி பேசுவதா? காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே. 860 அடி ஒரு ஷாட், ஒரு ரீலுக்கு 1000 அடிதான் உண்டு, 2 ஷாட் 2 டேக் ஓகே. அப்போது உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு போட்டி. உங்கள் எழுத்து சிறப்பாக இருந்ததா, அது நான் சிறப்பாக பேசினேனா என்று. ஆனால் மக்கள் சொன்னார்கள் இரண்டுமே. நம்ம திராவிடன் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு புதிய பதிவுடன் வரேன்.